கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். லண்டன் சாலையில் வாகனங்கள் வேகமாக சென்று கொண்டிருந்தன. ஒரு கார் பல மணி நேரமாக பழுதடைந்து நின்று கொண்டிருந்தது. அதன் உரிமையாளர் பல வழிகளில் அதை சரி செய்ய முயன்றார். ஆனால் ஒரு சிறிய அளவிற்கு கூட பயன் தரவில்லை. பக்கத்தில் உதவி செய்ய யாரும் இல்லை. ஒர்க் ஷாப் அருகே எதுவும் இல்லை. அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அப்பொழுது ஒரு கார் அவர் அருகே வந்து நின்றது. அதிலிருந்து வயதான முதியவர் ஒருவர் இறங்கி வந்தார். அருகில் வந்து என்ன பிரச்சனை என்று கேட்டார். ஏற்கனவே எரிச்சலோடு இருந்த அவருக்கு முதியவர் அப்படி கேட்டது மேலும் எரிச்சலூட்டியது. கோபத்துடன் அவரை பார்த்து, நான் இந்த காரின் உரிமையாளர் மட்டுமல்ல, காரை பழுது பார்ப்பதில் நிபுணர். எனக்கே இது புரியவில்லை. நீர் வயதானவராகவும் இருக்கிறீர், உமக்கென்ன தெரியும் என்று கேட்டார். ஆனாலும் இந்த முதியவர் வற்புறுத்தியதால் வேண்டா வெறுப்பாக அவரிடம் கார் சாவியை கொடுத்தார். முதியவர் காரை முழுவதும் நோட்டமிட்டார். கார் இன்ஜினில் ஒரே ஒரு வயரை சரி செய்தார். இப்பொழுது காரை ஸ்டார்ட் செய்யுங்கள் என்றார். என்ன ஆச்சரியம்! பல மணி நேரமாக பழுதடைந்து நின்று கொண்டிருந்த அந்த கார் ஒரே நிமிடத்தில் சரியாகிவிட்டது. அந்த காரின் உரிமையாளருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. முதியவரின் கைகளை பற்றி கொண்டு, ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள், உங்களை தவறாக எண்ணிவிட்டேன். ஐயா, நீங்கள் யார் என்று கேட்டார். அதற்கு அந்த முதியவர் புன்முறுவலுடன், இந்த காரை தயாரிக்கும் ஹென்றி ஃபோர்டு நான் தான் என்றார். கார் உரிமையாளருக்கு பேச்சே வரவில்லை. ஹென்றி ஃபோர்டு காரில் ஏறிக்கொண்டே, காரை உருவாக்கிய எனக்கு அதில் ஏற்படும் பிரச்சனைகள் என்னவென்று தெரியாதா என்று கேட்டார். ஆம் என கண்பானவர்களே, ஒரு காரை உருவாக்கின ஒருவருக்கு அதன் பிரச்சனைகள் தெரியுமானால், இந்த அண்ட சராசரங்களையே படைத்த நம் தேவன் உங்களையும் உருவாக்கி இருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளை அவர் சரி செய்ய முடியாதா என்ன? இன்னும் சொல்லப்போனால், தேவனுக்கு தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட நம் தேவனுக்கு முன் நம் பிரச்சனைகள் எம்மாத்திரம்? எனவே கவலைகளை விடுங்கள், கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள். உங்களை தன் உள்ளங்கைகளில் வரைந்த தேவன் ஒருபோதும் உங்களை மறக்க மாட்டார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று. உங்கள் பிரச்சனைகள், கவலைகள், பாரங்கள் ஆகியவைகளை தேவன் மேல் ஜெபத்தின் மூலம் தெரியப்படுத்தி விடுங்கள். அதற்கப்புறம் நீங்கள் தள்ளாடி போகாமல் தேவன் உங்களை ஆதரிப்பார். இருதயத்திலும் சிந்தையிலும் தேவ சமாதானத்தோடு வாழுவீர்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, எங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிரச்சனைகள், பாரங்கள், கவலைகளை எங்களை விட்டு நீக்கி போடுங்க. சமாதானத்தோடு வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.